தேர்தல் முடிவுகளுக்கு பின் பாரதிய ஜனதாவிற்கு திமுக ஆதரவு தர வாய்ப்புள்ளதாக அமமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கருத்து தெரிவித்திருந்த நிலையில் அதற்கு திமுக தலைவர் ஸ்டாலின் முழு மறுப்பு தெரிவித்துள்ளார். தேர்தல் சிறப்பு நிகழ்ச்சிக்காக நியூஸ் 18 தொலைக்காட்சியின் முதன்மை ஆசிரியர் குணசேகரன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த ஸ்டாலின், எக்காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் பாரதிய ஜனதாவிற்கு ஆதரவு இல்லை என உறுதிபட கூறினார். டிடிவி தினகரன், அவரை ஆதரிக்கக்கூடிய சிலர், வேறு சில விமர்சகர்கள், ஒருவேளை தொங்கு பாராளுமன்றம் அமையக்கூடிய ஒரு நேரத்தில் நரேந்திர மோடிக்கு மெஜாரிட்டி இல்லாத பட்சத்தில் திமுக அந்த ஆதரவை தரக்கூடிய இடத்துக்கு போகும். திமுக இன்னைக்கு விமர்சித்தாலும் போஸ்ட் போல் அப்படின்னு வர்றப்ப அவங்க ஆப்ஷன்ஸை ஓப்பனாக வைப்பாங்க அப்படின்ற கருத்தை தொடர்ந்து விதைக்கிறாங்க. அது இல்லைங்கிறத நான் ஏற்கனவே பல முறை ஊடகங்களையும் சொல்லியிருக்கிறேன், என்னுடைய பேச்சிலையும் வெளிப்படுத்தியிருக்கிறேன், என்னுடைய பேட்டிகளில் அறிக்கைகளில் நான் தெளிவுபடுத்தியிருக்கிறேன். எந்த காரணத்தை கொண்டும் பிஜேபியோட எந்த சூழ்நிலையிலும் ஒத்துப்போகிற, அவங்களை ஆதரிக்கிற ஒரு சூழ்நிலை வருவதற்கான வாய்ப்பே கிடையாது. அது இல்லை. அதுதான். நதிநீர் இணைப்பு பற்றி ரஜினி கூறியது அவருடைய தனிப்பட்ட கருத்து என்றும் பாரதிய ஜனதாவிற்கு ஆதரவாக ரஜினி கருத்து தெரிவிக்கவில்லை என்றும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். ஏற்கனவே எம்பியாக இருந்த அன்புமணி ராமதாஸ் எதுவுமே செய்யாததால் தருமபுரி தொகுதியில் இந்த முறை திமுக எளிதாக வெற்றி பெற முடியும் என அக்கட்சியின் தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அன்புமணி நிற்கிற ஒரு தொகுதி பாமகவோட இளைஞரணி தலைவர், இங்க போட்டி கடுமையாக இருக்கும் அப்படின்னு கணிக்கப்படுது. இங்க என்ன பிரச்சனை முன்வைக்கிறீங்க? எப்படி? அது அன்புமணி ராமதாஸ்ங்கிறதுனால அப்படி பெருசாக தெரியுது. ஆனால் அவர் ஏற்கனவே இந்த தொகுதியில் எம்பியாக இருந்திருக்கிறாரு. தொகுதியாக இருந்து எம்பியாக இருந்து எதுவும் இந்த தொகுதிக்கு அவர் செய்யல அப்படிங்கிற திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினின் தேர்தல் சிறப்பு பேட்டி இன்று மாலை 6 மணிக்கும் இரவு 10 மணிக்கும் ஒளிபரப்பாகும். ரஜினிகாந்த் தன்னை ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் வேண்டுகோள்லாம் வச்சிருந்தாரு. ஆனால் அவர் ஆதரிக்கல, நான் எந்த கட்சியும் ஆதரிக்கல, என்னுடைய நிலைப்பாடு அதுதான் சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் தெளிவுபடுத்திட்டார். ஆனால் பிஜேபியுடைய தேர்தல் அறிக்கையில் நதிநீர் இணைப்பு அப்படின்ற ஒரு அம்சம் இருக்குது, அதை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த வரவேற்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் சொந்த தனிப்பட்ட கருத்து அது. அவர் ஆதரிக்கணும், கட்சி ரீதியாக சொன்னேன் அப்படிங்கிறது மாதிரி சொல்லலை. அவர் தனிப்பட்ட முறையில் சொல்லியிருக்கிறார். இன்னும் கட்சியே முறையாக தொடங்கலவர். இன்னும் தனிப்பட்ட ரஜினிகாந்தாக தான் இருக்கிறார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாக தான் இன்னும் இருக்கிறாரு. இன்னும் சினிமா நடிச்சிட்டு இருக்கிறாரு. அடுத்த படத்துக்கும் பூஜை போட போகிறாரு. விளம்பரம் வந்துகிட்டு இருக்கு. அதனால் அவர் தனிப்பட்ட கருத்தாகத்தான் நான் கருதுகிறேன், தவிர ஏதோ தேர்தலுக்காக பிஜேபியினுடைய அரசியல் லாபத்திற்காக சொன்னதாக நான் கருதுகிறேன்.